எங்க மனைவிட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அடிக்கடி பேசுறவங்க யாராவது இருக்காங்களா? முதல்ல உருன்னு போவாரு, உருன்னு வருவாரு. ஏதாவது வை எடுத்துக்கோ, இந்த அப்படி, இவ்வளவுதான். மனம் விட்டு பேசுற மாதிரி மனைவிட்ட பேச ஆரம்பிச்சாவே குடும்பத்துல பிரச்சனையே கிடையாது. டெய்லியும் காலையில ஒரு பஜர்லயோ ஒரு நேரத்திலயோ ஏதாவது ஒண்ணு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசி பாருங்க, 2 பேரும் நல்லது கெட்டத. குடும்பத்துல பிரச்சனைகளே வராது, பேசுறதே கிடையாது. விடிய விடிய எவனோ பேஸ்புக்ல ஃப்ரெண்டு, அது ஆம்பளை ஃப்ரெண்டோ பொம்பளை ஃப்ரெண்டோ, முகம் தெரியாதவனோடு 3 மணி நேரம் மொக்க போடுறான். நம்மால் 3 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறார். வாட்ஸ்அப்ல பேசுறாரு, பேஸ்புக்ல பேசுறாரு. யாராரு சொந்த பொண்டாட்டிட்டு 5 நிமிஷம் பேசுறது இல்லை, 5 நிமிஷம் இல்லை. நீங்க எந்த வெளியூர்ல இருந்தாலும் சரி, நீங்க போன் எடுக்கிறாங்கல்ல, அந்த ரிசீவிங் அந்த இதை வச்சே நம்ம முடிவு பண்ணிடலாம். போன் எடுத்தா சாப்பிட்டாச்சா, குழந்தைகளா ஸ்கூலுக்கு போயிருச்சா, ஆட்டோக்காரர் வந்தாரா, சரி வச்சிரு, மனைவி வீட்டேன்னு அர்த்தம். இந்த போன் யார்கிட்ட? கண்டிப்பா மனைவி வீட்ட. அப்புறம் ஏதாவது ஒரு போனை எடுத்து, அப்புறம் எங்கிருந்து பேசுறீங்க, அப்படியா, இது உங்க நம்பரா, இப்படின்னு இழுத்தாருன்னு வைங்களேன், யாரோ சம்திங் அட்ரஸ் இல்லாத ஆளு புதுசா வலையில உழுகுதுன்னு அர்த்தம். என்ன இது? 3 மணி நேரம் முகம் தெரியாதவர்களோடு உங்களால் பேச முடியும். 30 வருஷமா உங்க கூட குடும்பம் நடத்துறவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேச முடியலன்னா அப்புறம் என்ன அது மேரிட் லைஃப்? அது என்ன கணவன், என்ன மனைவி? மனம் விட்டு பேசினாலே பிரச்சனை தீர்ந்து போயிருமே. நாம இங்க பேசுறத பெரிய விஷயமா சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலகத்துல இருக்கிற சதக்காலேயே பெரிய சதக்கா மனைவிக்கு ஊட்டி விடுறதுங்கிறாங்க. இன்னமின் அஃதலி சதகத்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது, அன் துத்இமஹா ஃபீஹா ஃபஹிய லக சதகா. மனைவியினுடைய வாயில ஊட்டி விட்டா அது சதகா அப்படின்னு வருது. சமீபத்தில் ஒரு ஜெர்மன் ப்ரொஃபஸர் ஒருத்தர் இஸ்லாத்துல சேர்ந்திருக்கார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பூரா ஆராய்ச்சி பண்ணவர். அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வுடைய எத்தனையோ ஆயிரக்கணக்கான செய்திகள் சொன்னாங்க. எனக்கு 3 விஷயம் ரொம்ப கவர்ச்சியா இருந்துச்சு. இந்த 3 விஷயத்தினாலதான் நான் இஸ்லாத்துல சேர்ந்திருக்கேன். யூடியூப்ல அவங்களுடைய பேட்டி இருக்கு, நீங்க பார்க்கலாம். பேட்டியே இருக்கு. 3 செய்தி தான் சொல்றாரு. ரசூலுல்லாஹ்ட்ட நமக்கு 1000 பிடிச்சிருக்கலாம், அவருக்கு பிடிச்சது 3 விஷயம். இதனால நான் இஸ்லாத்துல சேர்ந்தேங்கிறார். முதல் விஷயம் சொல்றாரு, அன் தல்கா அஹாக பிவஜ்ஹின் தலகின்னு நாயகம் சொன்னாங்க, யாரை பார்த்தாலும் உலகத்தில் புன்முறுவலோடு பாருங்கள். புன்னகையோட யாரை எதிர்கொண்டாலும் சரி, மனைவி, மக்க, வெளியில பக்கத்து வீட்டுக்காரன், வேலைக்காரன், மண்டிக்காரன், பால்காரன், யாரை பார்த்தாலும் புன்முறுவலோடு எதிர்கொள். அவரு சைக்காலஜி ப்ரொஃபசர், இஸ்லாத்துல சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, மன ரீதியாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நபிகள் நாயகம் இந்த வார்த்தையில அடைஞ்சிட்டாங்க. 2வது என்னை கவர்ந்தது, இப்ப நான் சொன்ன ஹதீஸ், உங்கள் மனைவிக்கு ஊட்டி விடக்கூடிய ஒரு கவல உணவு உலகத்தில் இருக்கிற நீங்கள் செய்கிற எல்லா சதக்காவை விட அதுதான் சிறந்த சதக்கா அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு குடும்ப ரீதியாக சிதைந்து போயிருக்கிற உலகத்தின் உறவுகளை எல்லாம் ஒரு பலமான பிணைப்புக்குள்ளே கொண்டு வருவதற்கு சொல்யூஷன், தீர்வு சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம். எனவே இது 2வது பிடிச்சது. 3வது எனக்கு பிடிச்ச ஒரே வார்த்தை, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா நஅகுலு ஹத்தா நஜூ வலா நஷ்பா. பசி எடுக்காம நாங்க சாப்பிட போக மாட்டோம், சாப்பிட போயிட்டா வயிறு நிரம்புறதுக்கு விட மாட்டோம். கொஞ்சம் காலி இருக்கிறப்பவே எந்திரிச்சிரும். பசி எடுத்தா தான் சாப்பிடுறதுக்கு போறதுங்கிறது இன்றைக்கு உலகத்தின் எல்லா நோய்களுக்கும் அதுதான் திரை. எல்லா விதமான ஆரோக்கியத்திற்கும் அது தலைவாசல். பசி வந்தா மட்டும்தான் சாப்பிடுவோம். மெம்மேல போட்டு ஓவர்லோடு போடுறதில்ல, டைமுக்கு லோடு போடுறதில்ல, பசி வந்தால் சாப்பிடுவோம். இந்த 3 தத்துவம் என்னை இஸ்லாத்துல சேர்ந்ததுங்கிறாங்களே. இதுல முதல் அவங்க சொன்ன தத்துவம், மனைவிக்கு அன்பாய் ஒரு கணவன் ஊட்டி விடுவது. ரசூலுல்லாஹ் ஊட்டி விட்டுருக்கிறாங்க.